Hi friends, I am Mohan from Krishop Academy. So light test எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. லிங்கை மட்டும் எல்லா பக்கமும் ஷேர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாடத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாடம் கொஞ்சம் ஈஸியான படம் தான். சரிங்களா? சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, இந்தியாவில் கோடை காலத்தில் கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதியின் வெப்பம் டேஸ் வெப்பத்திற்கு மேலாக உள்ளது. ஆப்ஷன் ஏ 40 டிகிரி. பொறுமையாக போடுங்க, படபடன்னு போட்டுட்டு போகிறாங்க. கேள்வியை பார்த்துட்டு கேள்வியை பொறுமையாக படிங்க. ஆன்சர் நீங்கள் வேகமாக பண்ணுங்க, கேள்வியை பொறுமையாக படித்து பழவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, ஒவ்வொரு புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இது டிஎன்பிசி கொஸ்டின், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன, எவ்வளோ டிகிரி? 6.5 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஆப்ஷன் சி 6.5. சரிங்களா? சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதியில் குளிராக இருப்பதற்கான காரணம் இயல்பு வெப்ப வீழ்ச்சி. ஸோ அதான் இங்கே பாருங்கள், இதுக்கும் இந்த கேள்விக்கும் சம்மந்தம் இருக்குது. மேகலை ஏற ஏற வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடையும். ஸோ இயல்பான இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட காலநிலையோ காலநிலை மாற்றமோ இல்லை, இயல்பான வெப்ப வீழ்ச்சி. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, புதுடெல்லியில் வருடாந்திர சராசரி வெப்பம் டேஸ் வெப்பத்திற்கும் அதிகமாக உள்ளது. எவ்வளவு? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ். ஏன் புதுடெல்லியில் வெப்பம் அதிகமாக இருக்குது? புதுடெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப காலத்தில் வெப்பம் பயங்கரமாக இருக்கும், குளிர் காலத்தில் பயங்கர குளிராக இருக்கும். காரணம் என்ன? காரணம் என்னென்னா கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப தள்ளி இருக்கும் டெல்லி. ஸோ கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது. நீலகிரி, அகத்தியமலை, பெரிய நிக்கோபர், கட்ச். பாதுகாப்பு பெட்டகம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 18 உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகம் கொடுத்துருப்பாங்க. அதில் இல்லாதது எது? கட்சி தான். சரிங்களா? அந்த பாதுகாப்பு பெட்டகம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா? இந்திய வனவிலங்கு வாரியம், எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான், டக்குன்னு போட்டு போயிடணும். டி 1952. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, உலகில் அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சிராம் எங்கே அமைந்திருக்கிறது? மேகாலயா. மவுண்ட் சிராம், சிரபுஞ்சி, அது எல்லாமே எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது, உலக அளவில். சரிங்களா? மவுண்ட் சிராமில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிரபுஞ்சி அப்படின்னு படிச்சுட்டு இருந்திருப்போம். சரிங்களா? இந்த மவுண்ட் சிராம் வந்து பார்த்திங்கன்னா சிரபுஞ்சி பக்கத்துலேயே தான் இருக்குது. சரிங்களா? இந்த சிரபுஞ்சி பக்கத்தில் தான் இந்த மவுண்ட் சிராமும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிரபுஞ்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் சிராம். சரியா? இது அப்டேட்டடு, பார்த்துங்க. ஸோ ரெண்டுமே எங்கே இருக்குது? ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா பக்கத்தில் தான் இருக்குது, மேகாலயாவில் தான் இருக்குது. ரெண்டுமே மேகாலயாவில் தான் இருக்குது. ஸோ உலக அளவில் அதிக மழை பெறும் இந்திய பகுதி எது? மவுண்ட் சிராம், மேகாலயா மாநிலம். சரிங்களா? வடகிழக்கு பருவக்காற்றின் மொத்த மழைப்பொழிவில் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உட்பகுதிகள் டேஸ் சதவீத மழையை பெறுகின்றன. ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, சவுத் இந்தியா. சரிங்களா? டவுன் சவுத் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மழைக்காலம் எப்போ? வடகிழக்கு பருவக்காற்று எப்போ? அக்டோபரு, நவம்பர், டிசம்பர், இந்த மாதங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழைப்பொழிவை நம்ம பெறுகிறோம்? 35%. 35%. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவறான கூற்றை தேர்ந்தெடுக. முன் பருவக்காற்று காலம் குறித்த கூற்றுகளில் தவறானது. இப்பருவத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகின்றது. இப்பருவத்தில் வெப்பநிலை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிகரிக்கிறது. கோடை காலத்தின் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவுகிறது. கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதியில்
இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழையின் ஆதிக்கத்துக்கு உட்படுகிறது. இதில் எது தவறு? என்னது? பருவத்தில் வெப்பநிலை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஆக்சுவலாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? இதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தவறு. முன்பருவ காற்று காலம்னு இருக்கு இல்லையா, அந்த முன்பருவ காற்று காலத்தோட அந்த மாதம் எந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்பருவ காற்று காலம் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் டேஸ் மாத இறுதியில் விழுகின்றன, மத்தியில் விழுகின்றன. எந்த மாதத்தோட மிடில் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்து கதிர்கள் பூமியில் விழுவுது இந்தியாவில்? ஜூன் மாத மத்தி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பாடத்துலேருந்து கேள்வி எடுக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கேள்விகள் தான் எடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆழ்ந்து படிக்கணும், இல்லைன்னா அந்த கேள்வியில் விட்டுட்டு போயிடுவோம். சரிங்களா? ஈஸியான கேள்வி. இந்தியாவின் அச்சப்பரவல் போன பாடத்துலையும் படிச்சிருப்பீங்க, இந்த பாடத்துலையும் படிச்சிருப்பீங்க. என்னது? ஆப்ஷன் டி 8 டிகிரி 4, 37 டிகிரி 6. சரிங்களா? இதெல்லாம் யோசிக்காதீங்க. கூற்று காரணம், தீபகற்ப இந்தியாவில் குளிர்காலம் குளிரட்டு காணப்படும், வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலை கொண்டுள்ளது. சரிங்களா? அடுத்து இப்பகுதி முழுவதும் நிலவும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை பெற்றுள்ளது. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. சரியான விளக்கம் விளக்கம் அல்ல. என்னது? சரியான விளக்கம் தான். ரெண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ தீபகற்ப இந்தியானா எது? கடலோரத்தில் தொங்கிட்டு இருக்குல்ல, அதில் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம கடற்கரை கீழே இருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட கதிர்கள் செங்குத்தாக விழுவும். ஸோ வெப்பநிலை எப்பயுமே சீராக தான் இருக்கும், ரொம்ப குறையும் குறையாது, ரொம்ப வெய்ய காலத்தில் ரொம்ப அதிகமாகவும் போகாது, ஒரு மாதிரியாக தான் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 3 பகுதியிலும் கடல் சூழ்ந்திருக்கிறதுனால அந்த காலநிலையை எது கண்ட்ரோல் பண்ணும்? கடல் தான் கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? தென்மேற்கு பருவக்காற்றின் வங்காள விரிகுடா கிளை சரிங்களா டேஸ் குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சிராமில் மிக கனமழையை தருகிறது. தென்மேற்கு பருவக்காற்றில் தான் மேகாலயாவில் அதிக மழை பெய்யுது. அது எந்தெந்த மலை வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த குன்று தடுத்து நிறுத்துது? குன்றுன்னு கொடுத்துட்டாங்க, யோசிக்கக்கூடாது. என்னது? 3, 4, 5. ஆரவலி, வித்யா, சாத்புராலாம் மலைகள், இது 3 தான் குன்று. காசி, கோரா, ஜெயந்தியா இதை கொடுத்துருப்பாங்க புக்கில், பார்த்துங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையில் எத்தனை பருவங்களை அடையாளம் கண்டுள்ளனர்? 4 பருவம். ஆப்ஷன் சி. என்னென்ன பருவம்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன பருவம்? ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. குளிர்காலம், கோடை காலம், வடமேற்கு, தென்மேற்கு. தென்மேற்கு, வடகிழக்கு. இந்த 4 தான் முக்கியமான பருவகாலங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து மலைப்பகுதியில் டேஸ் மலைப்பகுதியில் ஆல்பைன் காடுகள் பரந்த அளவில் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி, கிழக்கு இமயமலை, மேற்கு இமயமலைப்பகுதி. ஆல்பைன் காடுகள் கிழக்கு இமயமலை பகுதி. ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ மேற்கு இமயமலை காடுகளில் டேஸ் மீட்டர் உயரமல்ல பகுதிகளில் அரை பாலைவன தாவரங்களான புதர் செடிகள், சிறுமலங்கள் வளர்கின்றன. எவ்வளோ உயரத்தில்? 900 மீட்டர் உயரங்களில் இது பார்த்திங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க. சரிங்களா? அந்த இமயமலை காடுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மலைக்காடுகளில் கிழக்கு இமயமலை காடுகள், மேற்கு இமயமலை காடுகள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் எது வளருது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க எந்தெந்த மரங்கள் இருக்குன்னா தெளிவாக படிச்சிங்க. இந்தியாவின் காலநிலை என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் சி. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் சராசரி மழையளவு. ஈஸியான கேள்விங்க. இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு 118 சென்டிமீட்டர். 118 சென்டிமீட்டர் தான் இந்தியாவோட ஆண்டோட சராசரி மழையளவு. இந்த வருஷம் சென்னையிலேயே போன வருஷம் 39 சென்டிமீட்டர் கொட்டிட்டு போயிடுச்சு, பாதிக்கு பாதி. அப்புறம் எப்படி மிதக்காமல் என்ன ஆகும்? சரிங்களா? அடுத்து கேள்வி 19. ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்திய உட்பகுதிகள் தினசரி சராசரி வெப்பநிலை. தென்னிந்திய உட்பகுதி யாரு? நாம தான், தமிழ்நாட்டில். 30 to 35. இப்போலாம் அதிகமாகி போச்சு. சரிங்களா? 30 to 35 புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
குளிர்கால பருவத்தில் கீழ்கண்ட எந்த பகுதிகளில் மழை பெறுகிறது? மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம். ஆப்ஷன் ஏ அனைத்தும் 1 2 3 2 3 4. இன்னொன்று என்னது? 1 3 4. குளிர்கால பருவம். குளிர்காலம்னா எப்போ? அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இதில் எங்கே பெய்யும்? கேரளா, தமிழ்நாடு, மேற்கு இமயமலை. மத்திய பிரதேசத்தில் பெய்யாது. மத்திய பிரதேசம் தென்மேற்கு பருவக்காற்றில் தான் மழை பெறும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதத்தின் வாரத்தின் இந்தியாவில் தொடங்குகிறது? ஜூன் மாதம். ஜூன் ஜூலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்கிற காலம். நம்மளுக்கு இல்லை, நார்த்தில். சரிங்களா? ஜூனோட முதல் வாரத்தில் இந்தியாவோட தென் பகுதியில் தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மேலே தொடங்கும். சரிங்களா? ஆல்பைன் காடுகள் டேஸ் மீட்டருக்கு மேல் உள்ள மலைகளில் உயரமான பகுதியில் காணப்படுகின்றது. ஆல்பைன் காடுகள் எத்தனை மீட்ரு? 2400 மீட்ரு. அதுக்கு மேல் உள்ள மலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்பைன் மரக்காடுகள் காணப்படுகிறது. ஸோ கிழக்கு இமயமலை பகுதி, கிழக்கு இமயமலை பகுதிகளில் இந்த காடுகள் பறந்து காணப்படும். ஓக் மரம்னு சொல்லுவாங்க, ஃபைனு, ஜூனிஃபரு. ஓக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கட்டடங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆல்ரெடி இந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்லியிருந்தேன், ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 18 உயிர்கோள காப்பகங்கள். அது தமிழ்நாட்டில் எத்தனை, அந்த உயிர்கோள காப்பகங்களில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை காப்பகங்கள் இடம் பிடித்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உயிர்கோள காப்பகங்கள் 18 இருக்கு இல்லையா, அதில் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? ஸோ அடுத்த கேள்வி, யானை பாதுகாப்பு திட்டம். பொறுத்துங்க, ஒரு செகண்டு டைம் எடுத்து பொறுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். யானை பாதுகாப்பு திட்டம், யானைகள் பாதுகாப்பு, ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டில் 4, அப்போ இது 2ல் ஏதாவது ஒன்று வரும். பிடி. இதில் என்னது? உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் எங்கே அதிகமாக இருக்குது? எங்கே அதிகமாக இருக்குது? இமயமலை. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சரி ஏ இல்லை, ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது பி. 5லாம் கேட்க மாட்டாங்க, பெரும்பாலும் 4 3லேயே முடிச்சிடுவாங்க. சரிங்களா? இதுதான், இது ஏதாவது ஒரு 2 நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா வந்துடும். வடகிழக்கு பருவக்காற்று என்ன? அது அக்டோபர் டிசம்பரில். ஓகே, 3க்கு 2, 3க்கு 2. இங்கே பாருங்கள், இதுதான். சரியா? அடுத்து 25, சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிரானதாகவோ இருக்காது. ஈஸி, ஃபர்ஸ்ட்லேயே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கூற்று 1 2 இரண்டும் சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி, மாஞ்சாரல். ரொம்ப முக்கியமான கேள்விங்க. டிஎன்பிசி தேர்வுகளில், ஆல்ரெடி நடந்த தேர்வுகளில் வந்த கேள்வி. மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மலை எந்த பகுதிகளுடன் தொடர்புடையது? எந்த பகுதிகளுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ. யோசிக்காதீங்க. கேரளா, கர்நாடகா. தமிழ்நாடு போட்டு போயிடாதீங்க, நீங்கள் போடுவீங்கன்னு தெரியும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் 1 4 கொடுத்துருக்கு. மாஞ்சாரல் இருக்கு இல்லையா, மாஞ்சாரல் ஏன் மாஞ்சாரல்னு அழைக்கப்படுகிறது? எந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா அது பழுக்கிறதுக்கு உதவுது, அது வளர்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயே பதில், கேள்வியிலே பதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது, தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது எத்தனை டிகிரி வரை உயர்கிறது? ஜூனுக்கு முன்னாடி, ஏப்ரல் மேலாம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கிறதுக்கு முன்னாடி வட இந்தியா பயங்கர ஹீட்டாக இருக்கும். எத்தனை டிகிரி செல்சியஸ்? 46 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் சி, 46 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? குளிர்காலத்தில் வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகி டேஸ் காற்றிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது. எந்த திசைன்னு கேட்டுக்கிறாங்க. எந்த திசையிலிருந்து? வடமேற்கு. சரிங்களா? இங்கே பாருங்க, இது வடக்கு, இது மேற்கு. ஸோ இப்படி வீசும். சரியா? ஸோ அடுத்து, மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற மொழியிலிருந்து வலைப்படுது. அது என்ன மொழி?
மான்சூன் சீசனுங்கிறாங்க. மழை சீசன் தான் மான்சூன் சீசன். மான்சூன்னா மௌசிம். ஸோ அது எது? அரபு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சிம்பிளான கேள்வி. நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. சமஸ்கிருதம் போட்டு போயிட்டாங்க, லத்தீன் போட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அரபு. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் தென்னிந்தியாவில் என்னன்னு சொல்கிறாங்க? நவம்பர் டிசம்பர் வந்தாலும் நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும். இந்த வருஷம் இந்த பதில் இந்த வார்த்தை வந்து அடிக்கடி நியூஸ் சேனலில் உருவாக்குனாங்க. ஏன்னா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க மழை வெடிப்பு, பருவமழை வெடிப்பு, மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த வருஷம் பெஞ்சது பருவமழை வெடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ தென்னிந்தியாவில் பருவமழை வெடிப்பு திடீர்னு ஒரு 10-15 சென்டிமீட்டர் சேர்த்து ஊற்றி போயிடும், மிதக்க ஆரம்பிச்சுக்கணும் நாம்பலாம். சரிங்களா? ஸோ கேள்வி 31, டேஸ் மீட்டர் உயரமுள்ள பகுதியில் மித வெப்பமண்டல ஊசி இலை காடுகள் பரவியுள்ளன. ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் சி 1800 to 3000 மீட்டர். சரிங்களா? அடுத்த கேள்வி, டெல்டா பகுதியில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. ரொம்ப ஈஸியான கேள்வி. எந்த டெல்டா பகுதியில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன? கங்கை பிரம்மபுத்திரா. அதோட பேர் என்ன? அந்த காடுகளோட பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. அந்த காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, உலகில் உள்ள வனவிலங்கு உயிரினங்களில் இந்தியாவில் மட்டும் எத்தனைக்கும் மேற்பட்ட வகையான வனவிலங்கு உயிரினங்கள் உள்ளன? 81,251. 81,251 வகையான வனவிலங்கு, ஊர்வன, பரப்பன, முதுகெலும்பு இருக்கிறது இல்லாது அப்பெல்லாம் சேர்த்து 81,000க்கும் மேற்பட்ட வனவிலங்கு உயிரினங்கள் இந்தியாவில் மட்டும் இருக்கு. சரிங்களா? அடுத்து, நீலகிரி வரையாடுகள் எண்ணிக்கை குறைய காரணம்? நம்மளோட நீலகிரி வரையாடு என்னது? நம்மளோட மாநில விலங்கு. சரிங்களா? அது குறையதுக்கான காரணம் என்ன? தொடர்ச்சியாக வேட்டையாடுதல், யூக்பிட்டஸ் சாகுபடி பண்ணுதல், மண்ணரிப்பு, புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்தல். புத்திசாலித்தனமாக எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? அனைத்தும்னு போடுவீங்க. இல்லை, 1, 2. மனுஷன்தான். புலி எத்தனை ஆட்டை அடித்து கொண்டாலும் அதோட எண்ணிக்கை குறையாது. மான்களோட எண்ணிக்கை குறையுதா? இல்லை. அதுங்க எப்பயுமே அந்த முக்கோணம் இருக்கும். எது? அந்த உயிர் சங்கிலி. அதை பேலன்ஸ் பண்ணும். நாம் தான் என்ன பண்ணுவோம்? இருக்கிற நம்மளோட தேவைக்காக இருக்கிறதெல்லாம் கொள்ளுவாங்க. பாருங்கள், தொடர்ச்சியாக வேட்டையாடுதல் யார்? நாம் தான், மனுஷன். யூக்லிப்டஸ் சாகுபடி பண்ணுதல், நீலகிரி தைலம், அதுக்கோசரம் அதெல்லாம் கொள்வது. அது எங்கேயாவது போய் செத்து போயிருங்க, இல்லை இனப்பெருக்கம் பண்ணாமல் குறைஞ்சிட்டு வரும். மண்ணெரிப்பாக இருந்தாலும் சரி, இயற்கை எப்பயுமே ஒரு உயிரினத்தை கொள்ளாது, பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கும். அது அழியிறதுக்கான முக்கியமான காரணம் 90% நாமளாக தான் இருப்போம். சரிங்களா? அடுத்து 35, டேஸ் என்பது நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. சரணாலயமா, பூங்காவா, உயிர்கோள பெட்டகமா, தேசிய பூங்காவா? கரெக்ட், உயிர்கோள பெட்டகம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வந்து டப்புன்னு இது மாதிரி ஏன் வைக்கிறாங்க? தேசிய பூங்காவாக இருக்கும், பூங்காவாக இருக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஈஸியான கேள்வியும் சில சமயம் நம்ம தப்பு பண்ணுவோம், பார்த்துங்க. சரிங்களா? தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி நாக்ரெக் குஜராத் அப்படிங்கிறது தான் தவறான இணை. அப்போ நாக்ரெக் எங்கே வரும்? நாக்ரெக் எங்கே வரும்னு கமெண்ட் பண்ணுங்க. நாக்ரெக் உயிர்கோள காப்பகம் எங்கே வரும்? சரிங்களா? அடுத்து, இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள காப்பகங்களில் டேஸ் காப்பகங்கள் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. எத்தனை? ஆப்ஷன் சி 11. ஆப்ஷன் சி 11. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. சரிங்களா? அடுத்து, புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் புலிகளின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் உயர்ந்தது? 60%. சரிங்களா? 1979 3015 உயர்ந்தது. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு
இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சமமலை கோடு இந்த மாதிரி வராது, அழுத்த கோடுகள் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி வந்துச்சு. சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணங்கள்: அச்சப்பரவல், கடல் மட்டத்தின் உயரம், பருவக்காற்று, நிலத்தோட்டம், ஜெட் காற்றுகள். யோசிக்காதீங்க, அனைத்தும் எல்லாமே இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய அல்லது நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். சரிங்களா? அடுத்த கேள்வி, காலநிலை என்பது ஒரு பகுதியின் சுமார் எத்தனை ஆண்டு சராசரி வானிலையை குறிக்கும்? இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி. காலநிலை என்பது ஒரு பகுதியின் எத்தனை ஆண்டு சராசரி வானிலையை குறிக்கும்? 30 to 35. சரியா? அடுத்த கேள்வி, கால் பைசாகி தலக்காற்று எந்த பகுதிகளுக்கு குறுகிய கால மழையை தருகிறது? பீகார், பஞ்சாப், மேற்கு வங்கம், அசாம். ஆப்ஷன் ஏ அனைத்தும், ஆப்ஷன் பி 1 2 3, ஆப்ஷன் சி 1 3 4, ஆப்ஷன் டி 2 3 4. அனைத்தும்லாம் போடக்கூடாதுங்க. ஆப்ஷன் சி 1 3 4, பஞ்சாப் வராது. சரிங்களா? ஏப்ரல் மே மாதத்திலிருந்து ஏப்ரல் மே மாதத்தில் வீசக்கூடிய அந்த தலக்காற்று, இது கால் பைசாகி தலக்காற்று. இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேரை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் என்ன? நார்வெஸ்டர். சரிங்களா? ஸோ அடுத்து, கொச்சியின் வருடாந்திர சராசரி வெப்பம் டேஸுக்கு மிகாமல் உள்ளது. கேரளாவில் இருக்கிற கொச்சியில் எத்தனை டிகிரிக்கு மேலே இல்லை போகாமல் இருக்குது? 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே, 30 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஏறாமல் இருக்குது. சரி, அடுத்த கேள்வி, வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்றுகள். ஜெட் காற்றுகள். பழைய புத்தகத்திலே இந்த பாயிண்ட் இப்படியே இருக்கும். இதுவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். சரிங்களா? அடுத்து, டேஸ் பூமியிலேயே வறண்ட பகுதி. என்ன பாலைவனம்? அடகாமா பாலைவனம். என்னது? அடகாமா பாலைவனம். ஸோ எங்கே இருக்குது இது? தென் அமெரிக்காவில் இருக்குது. இந்த அர்ஜென்டினா, சிலிலாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வறண்டு போயிருக்கும். சரிங்களா? இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் டேஸ் சதவீத மழைப்பொழிவானது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது. டவுன் சவுத்துக்கு தென்னிந்தியாவுக்கு மட்டும்தான் வடகிழக்கு, பெரும்பாலும் எல்லா பகுதிக்கும் எந்தது? தென்மேற்கு தான். எத்தனை பர்சன்ட்? 75%. 75% மழை நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து கிடைக்கிறது. சரிங்களா? டேஸ் ஆண்டு மழைப்பொழிவு டேஸ் வரை உள்ள பகுதியில் அயன மண்டல வறண்ட காடுகள் காணப்படுகிறது. இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். எத்தனை சென்டிமீட்டர்? 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு கம்மியாக இருந்துச்சு ஆண்டுக்கு. வறண்ட காடுகள் இருக்கும். சரிங்களா? அடுத்து, கிழக்கு இமயமலை காடுகளில் காணப்படும் சால், ஓக், லாரஸ், அமுதா, செஸ்னட், சின்னமன் போன்ற மரங்கள் டேஸ் பகுதியில் காணப்படும். எவ்வளோ உயரத்தில் காணப்படும்? இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரம்னு கேட்பாங்க. இதெல்லாம் எந்த பகுதியில் காணப்படும்னு கேட்பாங்க. 1200 to 2400. இங்கே பாருங்கள், இதுவும் முக்கியம். அதே மாதிரி இந்த மரங்களோட பேரும் முக்கியம். இது எங்கே காணப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியம். இந்த ரெண்டு மட்டும் கேட்டுட்டு கூட. சால், ஓக் மரங்கள். இந்த சால், ஓக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சின்னமன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, இந்தியாவில் காணப்படும் வனவிலங்குகள், அவற்றின் வகைகள். முதுகட் மெல்லுடலைகள், மீன்கள், பறவை இனம், பாலூட்டிகள். எவ்வளவு? ஆப்ஷன் டி 1 2 3 4 5. கரெக்டாக தான் குறிச்சிருக்காங்க. இப்படியும் ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. இந்தியாவில் காணப்படும் வனவிலங்குகள், அவற்றின் வகைகள். ஊர்வன 446, இருவாழ்வி 104, சிறுத்தை 4, பூச்சி வகைகள் 60,000. இது இருவாழ்விகள் 104 அப்படிங்கிறது தான் தவறு. அப்போ இருவாழ்விகள் எவ்வளவு? 204 இருக்கும். சரியா? ஸோ அடுத்து, கலைமான் எந்தெந்த மாநிலத்தில் காணப்படுகிறது? எந்தெந்த மாநிலத்தின் மாநில விலங்காக திகழ்கிறது? எந்தெந்த மாநிலங்களின் மாநில விலங்காக திகழ்கிறது? ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா. ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா. கர்நாடகாவது இல்லை. ஸோ கர்நாடகாவோட மாநில விலங்கு எது?
யானை. சரிங்களா? ஆசியன் எலிஃபண்ட், ஆசிய யானை. சரிங்களா? தவறான இணையை தேர்ந்தெடு, தவறான இணையை தேர்ந்தெடு. சுந்தரவனம் மேற்கு வங்கம், குளிர்பாலைவனம் இமாச்சல் பிரதேஷ், சேஷாலம் குன்றுகள் ஆந்திரா. ஸோ சிம்லிஃபால், சிம்லிஃபால் தான் தவறு. அப்போ சிம்லிஃபால் எந்த மாநிலத்தில் வரும்? கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு? புலி 73, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72. சரிங்களா? ஸோ டேஸ் ஆண்டு மழைப்பொழிவு, சராசரி மழைப்பொழிவு டேஸுக்கும் குறைவாக உள்ள பகுதிகளில் பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் காணப்படும். ரொம்ப ஈஸியான கேள்வி. 50 சென்டிமீட்டருக்கும் குறைவான இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா வறண்ட நில தாவரங்கள், அதாவது பாலைவன அரை பாலைவனத்தை தாவரங்கள் முட்புதர்கள்லாம் காணப்படும். 50 சென்டிமீட்டரும் குறைவு. ஆண்டு மழைப்பொழிவு, சென்னையில் பெஞ்ச மழை இருக்கு இல்லையா, அந்த மழை தான் வருஷத்துக்கே அங்கே பெய்யும். சரிங்களா? அடுத்து, அயனமண்டல இலையுதிர் காடுகளில் டேஸ் டேஸ் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு உள்ள அளவுள்ள பகுதியில் காணப்படுகிறது. இலையுதிர் காடுகளில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்? 100 முதல் ஆண்டுக்கு 200 சென்டிமீட்டர் வரை. 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை. ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சென்டிமீட்டர் ஞாபகம் வச்சுங்க. இந்தியா கடகரேகைக்கு வடக்கே அமைந்துள்ள பகுதியில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதியில் மிதவெப்ப காலநிலை கொண்டுள்ளது. இதில் எது ரைட்டு, எது தவறு? கூற்று 1 தவறு, 2 சரி. சரிங்களா? ஆக்சுவலாக கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகள் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் குளிரற்ற சூழலும் நிறுவுகிறது. எது? நம்மளது தான் டவுன் சவுத்து, தெற்கே அமைந்துள்ள பகுதிகள். சரிங்களா? ஸோ அடுத்து, குளிர் பருவத்தில் வளியழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் டேஸ் நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறது. எதை நோக்கி நகர்றது மூலம்? எதை நோக்கி நகருது? தெற்கு நோக்கி நகர்றது மூலம் தான் வடகிழக்கு பருவக்காற்று வரும். ஸோ தென்மேற்கு பருவக்காற்று வந்தால் தான் வடகிழக்கு பருவக்காற்று வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பொறுத்துங்க. விற்கோள காப்பகங்கள் மாநிலம் பெரிய நிக்கோபார், மன்னார் வளைகுடா, கட்சி, கஞ்சஞ்சங்கா. ஈஸி. பெரிய நிக்கோபார்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். எது? 4, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 4, 3, 2, 1. மன்னார் வளைகுடா தமிழ்நாடு, கட்சி குஜராத், கஞ்சஞ்சங்கா சிக்கிம். சரியா? ஸோ அடுத்து, இந்தியாவின் வடமேற்கு பகுதியின் சராசரி வெப்பநிலையானது அக்டோபர் மாதத்தில் டேஸிலிருந்து நவம்பர் மாதத்தில் டேஸாக குறைகிறது. வடமேற்கு பகுதி 38 டிகிரியிலிருந்து 28 டிகிரிஸ் வரைக்கும் அங்கே குளிர் சொருன்னு குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அடுத்து, டேஸ் கோட்பாடின்படி சூரிய நிலைக்கு ஏற்ப பருவகாலம் இடப்பெயர்வு. எந்த கோட்பாடு? சூரிய கோட்பாடு, பருவகால கோட்பாடு, இயங்கு கோட்பாடு, இடை அயன குவி மண்டல கோட்பாடு. ரொம்ப பெக்யூலியரான கேள்வி. நிறைய பேர் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சடனாக தள்ளி விட்டு போவோம், படிச்சிருக்க மாட்டோம். ஆப்ஷன் சி இயங்கு கோட்பாடு. என்னது? ஆப்ஷன் சி சூரியன் இயங்கு கோட்பாட்டின்படி. சரிங்களா? அடுத்து, குளிர்காலத்தில் சராசரி வெப்பமானது வடக்கிலிருந்து தெற்கே அதிகரிக்கிறது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் வடக்கு நோக்கி செல்லும் போது வெப்பம் கணிசமாக குறைகிறது. ஆப்ஷன் சி கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. சரிங்களா? அடுத்த பாயிண்ட், சரியான கூற்றை தேர்ந்தெடு. எதை பற்றி? தென்மேற்கு பருவக்காற்று பற்றி. ரொம்ப முக்கியம். தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் மிதமான முதல் கனமழை வரை பொழிகிறது. சரிங்களா? தென்கிழக்கு பருவக்காற்றின் காலநிலையும் தென்மேற்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. இந்தியாவின் காலநிலை பாதிக்கும் மிக முக்கியமான காரணி பருவக்காற்று. இவை பருவங்களுக்கு ஏற்ப மாறி மாறி வீசும். அனைத்தும் சரி. 1, 2 சரி. 1, 3 சரி. 2, 3 சரி. 1, 3 சரி, 2 தவறு. தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் தென்மேற்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்துக்கு உட்படுகிறதுங்கிறது தவறு. சரிங்களா? ஸோ அடுத்து, முட்புதர் காடுகளில் காணப்படும் மரங்கள். கருவேலம், சீமை கருவேலம், ஈச்சமரம், மூங்கில். ஆப்ஷன் என்ன? 1, 2, 3. ஸோ மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முட்புதர் காடுகளில் காணப்படாது. எங்கே காணப்படும்? இலையுதிர் காடுகளில் தான் காணப்படும். மற்றபடி சீமை கருவேலம், ஈச்சமரம்லாம் முள்ளோடு இருக்கும், முட்புதர் காடுகளில் இருக்கும். மூங்கில் இலையுதிர் காடுகளில் காணப்படும். சரிங்களா?
உயரம் மற்றும் மல அளவின் அடிப்படையில் மலைக்காடுகள் எத்தனை வகையாக பிரிக்கின்றனர்? 2 வகை. மேற்கு இமயமலை, கிழக்கு இமயமலை காடுகள். மலைக்காடுகளை மேற்கு இமயமலை காடுகள், கிழக்கு இமயமலை காடுகள் 2ஆக பிரிப்பாங்க. சரிங்களா? அடுத்து, கீழ்கண்டவற்றில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள உயிர்கோள காப்பகங்கள். பச்மாரி, சிம்லிபால், நாக்ரக், பன்னா. மத்திய பிரதேசத்தில் 2 தான் இருக்கும். ஆனால் ஸோ 1, 4 என்னென்னது? பச்மாரி, பன்னா 2 தான் மத்திய பிரதேசத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ சிம்லிபால், நாக்ரக் எங்கே இருக்கும்? ஸோ சிம்லிபால் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவிலையும், நாக்ரக் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயாவிலையும் இருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுங்க அந்த பாக்ஸு. தவறான இணையை தேர்ந்தெடுங்கள். உயிர்கோள காப்பகங்கள் மாநிலம்: அச்னமர்க், அமர்கன் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர்; அகத்தியமலை கேரளா; திப்ரு கெய்கோவா அசாம்; தி கேங் திபாக் உத்தரப்பிரதேசம். தி கேங் பேக் உத்தரப்பிரதேசம். ஆக்சுவலாக அது அருணாச்சல பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு உயிர்கோள காப்பகங்கள் கூட இருக்காது. சரிங்களா? இந்திய வனவிலங்கின் செழுமைத்தன்மையும் பன்மையும் பாதுகாக்க எத்தனை தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன? எத்தனை தேசிய பூங்காக்கள்? 102. சரிங்களா? ஸோ அப்போ வனவிலங்கு சரணாலயங்கள் எத்தனை இருக்கு? வனவிலங்கு சரணாலயங்கள் எத்தனை இருக்கு? எத்தனை? 515. சரியா? ஸோ அடுத்த கேள்வி. இந்த மாதிரி கேள்வி பாருங்கள். இந்த மாதிரி கேள்வியில் வரும். வானிலையியல் என்பது டேஸ் அறிவியல் ஆகும். வானிலை, சமூக, அரசியல், மனித. போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். வானிலை என்பது, வானியல் என்பது வானிலை அறிவியல். சரிங்களா? கொல்கத்தாவிற்கு மழைப்பொழிவு 69 சென்டிமீட்டராக உள்ள பகுதிகளில் அமைந்திருக்கும் பீகானரில் 24 சென்டிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவை பதிவாகிறது. காரணம், கொல்கத்தா கடற்கரைக்கு அருகில் அமைந்திருப்பதால் அங்கு அதிக அளவு மழைப்பொழிவு பதிவாகிறது. கூற்று சரி, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம். சரிங்களா? கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி இல்லை, போடக்கூடாது, படித்து பார்க்கணும். சரிங்களா? கூற்று தவறு, காரணம் சரி. ஏன் அப்படின்னா கொல்கத்தாவில் 69 சென்டிமீட்டர் மழை பெய்யாது, அதுக்கும் அதிகமாக பொழியும். கிட்டத்தட்ட 119 சென்டிமீட்டர் பக்கமாக மழை பொழியும். ஸோ இதுக்கு தான் பொறுமையாக போடணும். சரிங்களா? ஸோ அடுத்து, உலகளாவிய காலநிலை நிலவான எல் நினோ காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எந்த காலம்? தென்மேற்கு பருவக்காற்றம். இந்த எல் நினோ அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கும், பழைய புத்தகத்தில் இருக்கும். சரிங்களா? குழந்தை இயேசுன்னு நினைக்கிறேன். குழந்தை இயேசு. எல் நினோனா குழந்தை இயேசு. சரிங்களா? ஸோ அடுத்து, அயனமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் இடங்களில் தவறானது. பஞ்சாப், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம். எது தவறு? ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் தான் தவறு. சரிங்களா? அடுத்து, ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கு மேலும், ஆண்டு வெப்பநிலை 22 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும், சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலுள்ள பகுதிகளில் டேஸ் வகை காடுகள் காணப்படுகிறது. அயனமண்டல பசுமை மர காடுகள். சரிங்களா? ஸோ அடுத்து, கீழ்கண்டவற்றில் 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவை பெறும் பகுதிகள் எது? மேற்கு கடற்கரை, அசாம், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ். அனைத்தும் சரி, அனைத்தும். சரிங்களா? இதில் இருக்கிற எல்லா பகுதிகளுமே 200 சென்டிமீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிஞ்சாலும் அங்கே பேஞ்சிக்கிட்டே இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ அதனால தான் மேகாலயாலாம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கும். மேகாலயா, அசாம், திரிபுரா, நாகாலாந்து இது எல்லாமே. சரிங்களா? அடுத்து, டேஸ் மீட்டர் உயரமுள்ள மலைகளில் சீர்பைன் மரங்கள் எனப்படும் மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. எத்தனை உயரம்? எத்தனை சென்டிமீட்டர்? எத்தனை மீட்டர் உயரம்? 900 to 18,000 மீட்டர். சரி, 1800 மீட்டர். 900 to 1800 மீட்டர் உயரமுள்ள மலைகளில் சீர்பைன் என்னும் மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ அடுத்து, கிழக்கு இமயமலை காடுகள் குறித்து சரியானதை தேர்ந்தெடுங்க. சரிங்களா? வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவுகளில் இவை காணப்படுகின்றன.
200 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது. இவை பசுமை மாறா காடுகள் வகையை சார்ந்தவை. என்னது 1 3 தான் சரி, 2 தவறிய. இவை 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவை பெறுகிறது. கிழக்கு இமயமலை காடுகள் 200 சென்டிமீட்டர் அதிகமாக மழை பெய்யும். சரிங்களா? ஸோ அடுத்து ஓத அலைக்காடுகள், அதில் தவறானது. இக்காடுகள் டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் களிமுள பகுதிகளில் காணப்படுகிறது. இவை ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளதால் சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது. மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் எது சரியானது? அனைத்தும் சரி. சரிங்களா? அனைத்தும் சரி. ஸோ அடுத்து குளிர்காலத்தில் வட இந்திய வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. காரணம், இமயமலைகள் மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்து இருக்கிறது. வட இந்தியா கரெக்டு. கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம். இமயமலை இல்லைன்னா நம்மளுக்கு மழைப்பொழிவு வராது, குளிர்ந்த காற்று வரும். சரிங்களா? ரொம்ப பிரச்சனை. தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது. சரிங்களா? மாறாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைமறைவு பகுதி அல்லது காற்று மோதா அமைந்திருப்பதால் மிக குறைந்த அளவு மழையை பெறுகிறது. கூற்று காரணம் இரண்டுமே சரி. மேற்கு தொடர்ச்சி மலை நம்மளுக்கு மலையை மறைச்சிருக்குது, இல்லைன்னா இந்தியா தமிழ்நாடும் கேரளாவும் இன்னும் அதிகமாக மழை பெய்யும். சரி, தமிழ்நாடும் ஆந்திராவும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு தெரியல, கர்நாடகா கூடயும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லை, அதிக மழைப்பொழிவு வரும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பின்னாடி நாம் இருக்கோம். சரிங்களா? தவறான இணையை தேர்ந்தெடு. ரொம்ப ஈஸியான கேள்வி. குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம், எது தவறு? இதுதான் தவறு. செப்டம்பர் முதல் ஜனவரி வரை. அப்போ வடகிழக்கு பருவக்காற்று காலத்தோட காலம் என்ன? அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நம்மளுக்கு எப்போ மழை பொழியும்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான். சரியா? ஸோ அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று குறித்த கூற்றுகளில் தவறானது. தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழைப்பொழிவை தருகிறது. அரபிக்கடல் கிளையாந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியாவில் முழுவதும் கனமழையை தோற்றுவிக்கிறது. ஆரவல்லி மலைத்தொடர் அரபிக்கிளை காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்தால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் வடமேற்கு பகுதி மழைப்பொழிவை தருவதில்லை. தவறானது எது? 1 2 3? தவறானது எதுவுமே இல்லை, 4மே கரெக்டு. சாரி, 3மே கரெக்டு. சரியா? ஸோ வடகிழக்கு பருவக்காற்று காலம் குறித்த கூற்றுகளில் சரியானது. செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது. பூமி சுழல்வதால் ஏற்படும் விசை எனது கோரியாசிஸ் விசை காரணமாக வடகிழக்காக வீசுகிறது. இப்பருவ காலம் இந்திய துணைக்கண்ட பகுதியில் வடகிழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ளது. எது சரி? அனைத்தும் சரி. சரிங்களா? ஸோ அடுத்து கடைசி கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? அயனமண்டல வறண்ட காடுகளில் காணப்படும் மரங்கள் எவை? இலுப்பை, ஆலமரம், ஆவாரம் பூமரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேல, மூங்கில். இதில் எது காணப்படுகிறது? ஸோ வழக்கம் போல தான் எல்லாமே காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ ரொம்ப சின்ன பாடம் தான், ரொம்ப முக்கியமான பாடம். சரியா? இந்த லைவ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.